வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேன், அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த ஆஷ் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 42,800 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம ஸ்பைக்கில் கேப்பில் ஓப்பன் ஆகிறது ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம் நம்ம அனாலிசிஸ்க்கு. அந்த அடிப்படையில் நேற்று சில்வர் மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த இடத்துல கரெக்டாக ஓப்பன் ஆகிருக்கு. இந்த 42,800 இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் மேலே வர சமயத்தில் ஓரளவு பை இண்டிகேஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்ததுன்னா தற்காலிகமாக மார்க்கெட் வந்து இந்த 43,260 இந்த இடம் 43,260 43,600 போன்ற முக்கியமான இடத்த பற்றி நேற்று வீடியோ அனாலிசிஸில் ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். ஏன் அந்த இடம் ரொம்ப முக்கியமானதுன்னு. அந்த அடிப்படையில் என்ன சொல்லியிருந்தோன்னா, மார்க்கெட் ரொம்ப சரிவை சந்தித்த காரணத்தினால ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்ததுன்னா இந்த முக்கியமான இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இடத்துல போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ப்ராஃபிட்டை கம்மியான ப்ராஃபிட்டாக இருந்தாலும் புக் பண்ணிட்டு உடனே வெளியே வந்துடுங்க. ஏன்னா அது ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் மேலே போகிறது டே ட்ரேட் பண்ணுறப்ப அதில் மட்டும் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வருது. ஆனால் மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட், சில்வரோட ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. எப்போ 43,600க்கு மேலே போகுதோ அப்போ தான் மார்க்கெட் பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றதெல்லாம் நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓரளவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு. திருப்பி 43,000 பிரேக் பண்ணுறப்ப இங்கேயும் ஒரு பை சிக்னல் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம எதிர்பார்த்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு 43,260 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா தொடர்ந்து சில்வர் மார்க்கெட் சரிவை சந்தித்து 42,805 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே அப்படியே நடந்திருக்கு, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கி என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மார்க்கெட்டை 42,700 பக்கமாக கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம கணிக்கிறோம். ருப்பி டாலர் வேரியேஷனால் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். அதை நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுற காரணத்தினால அதை நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியாது. சரி, இதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக சில்வர் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். மறுபடியும் ஒரு கவனத்துக்கு செலுத்துகிறோம். 42,600 அப்படின்ற இடம் ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன். பல முறை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இன்றைக்கி மறுபடியும் சில்வர் மார்க்கெட் 42,660 இந்த இடத்த மறுபடியும் தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் ஜோனோட 42,260 தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். கவனமாக இருக்க வேண்டிய இடம் ப்ரைஸ் இந்த 43,000 விட்டு மேலே போகிறப்ப குட்விலோட சார்ட்டிங் டூல் தானாகவே பை சிக்னல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி ஷார்ட் டேர்ம் பையிங் ஏதாவது வந்ததுன்னா நம்ம சொல்கிற மாதிரி ட்ரெண்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் டவுனில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் நீங்கள் செல்லிங் எதிர்பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் ஓவரால் பவுன்ஸ் பேக் கொடுத்தோன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகும், நேற்று மார்க்கெட்டில் நடந்த மாதிரி. அதனால் நீங்கள் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூ பை சிக்னல் கொடுக்குற சமயத்தில் நீங்கள் ப்ராஃபிட்டை ஓரளவு கம்மியாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பக்கமாக புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. அதுதான் ஒரு ஜாக்கிரதையான ட்ரேடிங்காக இருக்கும். இன்றைக்கி சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.